சில குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிறப்பான குட் மார்னிங்ப்பா. நாளைக்கு மதியானம் எக்ஸாம் எழுத போறீங்க. ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 7ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான கணித பாடம். ஓகேங்களா? மிக முக்கியமான வினாக்கள தான் வந்து நம்ம பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். 60 மார்க்ப்பா டோட்டலா. அதில ஃபர்ஸ்ட் 5 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 5 மார்க் கீழ ஆ, ஆ, இ, ஈ அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இங்கிலீஷ் மீடியத்துக்கு சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்ஸ். ஓகேங்களா? அது 5 மார்க் வந்து கேட்டிருக்காங்க. அது முடிஞ்சிச்சு அப்படின்னா, கோடிட்ட இடத்தை நிரப்புக. இதுக்கான ஆன்சர்ஸ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அனுப்புன கொஸ்டின் இது. அதிலேயே வந்து அதுக்கான ஆன்சர் வந்து குடுத்துருக்கிறேன். இப்போ 85.073 என்ற எண்ணின் 3இன் இட மதிப்பு என்னன்னா 1. நம்பரும் போடலாம். இல்ல இப்படி எழுதலாம். இது வந்து 5 மார்க். அடுத்தது சரியா? தவறா? அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில 11லிருந்து 15 வரைக்கும் குடுத்துருக்கிறாங்க. ஓகேங்களா? இதில எது சரி? எது தவறு? அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான ஆன்சர் கூட பாருங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு தவறு, செகண்டுக்கு சரி, தேர்டுக்கு தவறுன்னு நினைக்கிறேன், ஃபோர்த்துக்கும் தவறு, ஃபிஃப்த்துக்கு சரி அப்படின்னு சொல்லிட்டு சும்மா லைட்டாக நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து டிக் பண்ணியிருக்கிறத பார்க்க முடியுது. அடுத்தது பொறுத்துக. 16லேருந்து ஸ்டார்ட் ஆகி 20 வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் ஒரு வட்டத்தின் பரப்பளவு 441 1ஆம் இலக்கம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஆன்சரும் பக்கத்தில் ஆப்போசிட் சைட்லேயே இருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது. இது முடிஞ்சிருச்சு அப்படின்னா பகுதி ஆல எவையேனும் 10 வினாக்களுக்கு விடையளி அப்படின்னு சொல்லிட்டு 21லிருந்து 33 வரைக்கும் வந்து கொடுத்துருக்குறாங்க 7ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு. ஓகேங்களா? இதில் எதனா 10 எழுதுனாவே வந்து போதும். அதில் கீழ்கண்டவற்றை தசம எண்களாக பயன்படுத்தி மீட்டரில் குறிப்பிடுக அப்படின்னு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 21. 22 ஏறு வரிசையில் எழுதுக. 23 தசம எண் 2.1ஐ எண்கோட்டில் குறிக்க. ஓகேங்களா? 24 ஆரம் 14 சென்டிமீட்டர் உடைய வட்டத்தகட்டின் சுற்றளவை காண்க. 25 4.9 மீட்டர் நீளமுள்ள கயிற்றால் ஒரு ஆடு கட்டப்பட்டுள்ளது எனில் ஆடு மேய்க்கக்கூடிய அதிகபட்ச பகுதியின் பரப்பளவை காண்க. 26 ஒரு வட்டத்தின் பரப்பளவு 2464 சென்டிமீட்டர் 2 எனில் அதன் ஆரம் மற்றும் விட்டம் காண்க. 27 2 3 + 32வின் மதிப்பை காண்க. 28 பின்வரும் உறுப்புகளின் படியை காண்க. -7ab அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. 29 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. படத்தில் எக்ஸின் மதிப்பை வந்து காண்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 30ல் ஒரு முக்கோணத்தில் 3 கோணங்கள் 3.5.4 என்ற விகிதத்தில் அமைந்துள்ளது எனில் அவற்றை காண்க. 31 512ஐ அடுக்கு குறியீடுகளாக்குக. 32 கீழ்கண்டவற்றை எளிய பின்னங்களாக்குக. 0.04 3.46. ஓகேங்களா? அடுத்தது 33 பாஸ்கல் முக்கோணத்தில் இருந்து பின்வரும் அருங்கோண வடிவங்கள் எடுக்கப்பட்டுள்ளன எனில் அவற்றுள் விடுபட்ட எண்ணை நிரப்புக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது லாஸ்ட் பார்ட்டு ஜாமெண்ட்ரி பார்த்துடலாம். எவையேனும் ஒன்றிற்கு விடையளிக்க. 42ல் 1, 43ல் 2. இதில் மேலே இல்லை கீழே எதனா ஒன்று எழுதுனீங்க 5 மார்க். ஓகேங்களா? அடுத்தது நமக்கு வந்து 3 மார்க் கொஸ்டின் 34லிருந்து 41 வரைக்கும் 7 கொடுத்துட்டு அதில் 5 எழுத சொல்லியிருக்கிறாங்க. அதில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள விரிவான வடிவத்தில் உள்ள எண்ணை இடமதிப்பு கட்டத்தில் குறிக்க. மேலும் அதனுடைய தசம எண்ணை காண்க அப்படின்னு 3 + 5/10 + 3/100 + 4/1000 அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது செகண்டு 14 + 6 6 + 7/10 + 2/100 + 6/1000 அப்படின்ட்டு. அடுத்தது 35வது கீழ்கண்டவற்றை தசம எண்ணாக மாற்றுக அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. 36வது ஒரு மாட்டு வண்டி சக்கரத்தில் விட்டம் 1.4 மீட்டர். அது 150 முறை சுழலும் போது கடக்கும் தொலைவை காண்க. அல்லது 38வது வந்து பாருங்க அடுக்கு விதிகளை பயன்படுத்தி சுருக்குக. அடுத்தது 40வது முக்கோணம் ஏபிசியில் பி ஆனது ஏவின் 3 மடங்கு மற்றும் சி ஆனது ஏவின் 2 மடங்கு எனில் அக்கோணங்களை காண்க. 41வது பாஸ்கல் முக்கோணத்தில் ஒவ்வொரு வரிசையில் உள்ள எண்களின் கூட்டுத்தொகை ஒரு அமைப்பை ஏற்படுத்துமா
அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா சில குட்டீஸ்? ஸோ இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. 60 மார்க்கை எளிமையாக வெள்ளிக்கிழமை காலையிலையோ இல்லை மதியானமோ எழுதக்கூடிய எக்ஸாம்ஸில் நீங்கள் எடுத்துடலாம். இது ஜஸ்ட் தமிழ் மீடியத்துக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இங்கிலீஷ் மீடியத்துக்கு தனி செட் இருக்குது. ஓகேங்களா? டோன்ட் வரி. 7th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ஆனுவல் எக்ஸாம் இங்கிலீஷ் மீடியம் யுவராஜ் மாஸ் மீடியம்னு சொல்லிட்டு போடுங்க. 2, 3, 4 செட்ஸ் நம்மளது வரும். ஓகேங்களா? ஸோ மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.